சார், இந்த ஸ்லிப்ல இருக்கிற மெடிசின்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரி. ஓகே சார். கடவுளே. வாங்க டாக்டர். வாங்க. மருந்தெல்லாம் கிடைச்சிருச்சா? எல்லாம் மருந்து வாங்கிட்டு வந்து. ஓகே. அப்புறம் ஒரு குட் நியூஸ். உங்க ஆள் யாரோ வந்து உங்க மகளுக்கு பிளட் கொடுத்திருக்காங்க. உங்க பொண்ணுக்கு பிளட் கிடைச்சிருச்சு. பிளட் கொடுத்துட்டாங்களா? டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு யாருன்னு தெரியலீங்களே. பேஷண்டோட சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஏற்பாடு பண்ணி தான் யாரோ பிளட் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ சார். கடவுளே, யாரோ ஒரு முகம் தெரியாத புண்ணியமா வந்து பிளட் கொடுத்து 2 உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஆண்டவா. ஆக்சுவலா நான் கல்யாண விஷயம் பேசதான் வந்தேன். கமான் சத்யா, உன் கல்யாண விஷயம் தான் பேச வந்தேன். நீ இவ்ளோ மூட் அப்செட்டா இருக்க? ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு அபி பிளட் கொடுத்துட்டு இருக்கான். அர்ஜுன் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். சத்யா இயல்பே அப்படிதான். ஆமா ஆமா, யாருக்காவது ஒரு கஷ்டம் ஆபத்துனா இவ அப்படியே உடைஞ்சு போயிடுவா. ஏன் கேரக்டர் தான் அவ. இட்ஸ் ஓகே. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க சார், அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் ஒரு வாட்டி ஜாதக பொருத்தம் பாத்துடலாமா சார்? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. குட். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால பொருத்தம் பாத்துடலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பூஜை, பரிகாரம், குலதெய்வ கோயில் வேண்டுதல் அப்படின்னு ஏதாவது இருந்தா அதையும் பண்ணிடலாம். கண்டிப்பா. அதான் சத்யாவோட ஜாதகம் வேணும், அதுக்காக தான் வந்தோம். காமாட்சி, இதோ எடுத்துட்டு வரேங்க. அபி ஒருவேளை தேவியை பார்த்திருப்பாரா? அவங்க சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அப்பாவுக்கும் அர்ஜுனுக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல சந்திச்சுக்கிட்டாலே போதுமே. நல்ல வேளை அக்காவை செல்வநாயகி ஆண்டி பார்க்கல. கடவுளுக்கு இன்னும் எங்க மேல கருணை இருக்கு. இந்தாங்க சத்யாவோட ஜாதகம். இந்தாங்க மேடம். மேடம், தேங்க்யூ. என் பொண்ணோட ஜாதகம். வெரி குட் சார். அப்ப நான் ஜோசியரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல நாளா குறிச்சிட்டு சொல்றேன். ஆக்சுவலி 2-3 டேட்ஸ் பார்க்கலாம். 2 பேருக்கும் எந்த டேட் ஒத்து வருதோ அந்த டேட்டே மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷூர். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வாங்க. அப்பா, இனிமே ஒரு செகண்ட் கூட என்னால இங்க இருக்க முடியாது. அங்க தேவி எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன். நீ போமா. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. நாமளே நினைக்கல அக்காவுக்கு அபி வந்து பிளட் கொடுப்பாருன்னு. ஹாஸ்பிட்டல்ல அர்ஜுனும் அப்பாவும் சந்திச்சுக்கிட்டாங்களா? அபி தேவிய பார்த்தாரா? எப்படியும் இன்னைக்கு அபியையும் தேவியும் சந்திக்க வச்சிடணும். அம்மாடி சத்யா, எங்கம்மா இருக்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்ப்பா. தேவி எப்படி இருக்கா? அம்மா, டாக்டர் வந்து அவளுக்கு பிளட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்கம்மா. ரத்தம் ஏறிக்கிட்டு இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லையம்மா. தேவி கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. கடவுள் மட்டும் இல்லம்மா,
யாரோ ஒரு புண்ணியமா வந்து ரத்தம் கொடுத்துட்டு போயிருக்காருமா. அவர் புண்ணியத்திலயும் தேவி நல்லா இருக்காம்மா. அவங்க யாருன்னு தெரியுமாப்பா? ஆ? ஏன்பா பிளட் கொடுத்தவரை நீங்க பாத்தீங்களா? அவர் அங்க இருக்காரா? அம்மா அவர் யாரும் தெரியாதுமா. அவரை நான் பார்க்க கூட இல்லையே. கிளம்பி போயிட்டாரு என்னவோ தெரியலையேம்மா. ஐயோ கடவுளே, அவரு போயிட்டாரா? அம்மா யாருமா அது? நான் அப்புறமா சொல்றேன்ப்பா. இப்ப நான் போனை கட் பண்றேன், அப்புறமா கால் பண்றேன். அப்-